பாருக்கா அக்கா பாருக்கா அக்கா நீங்க சொல்லுங்க அக்கா அக்கா பாருவோட அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஓனக்கிழவி எனக்கு அந்த எபிசோட் நான் பேசினதை போய் பார்க்கணும்னு இருக்குடி. அவங்க எது பேசினாலும் நீங்க எனக்கு இரிட்டேட் ஆயிடுச்சு. பண்றதையும் பண்ணிட்டு பதிவு வேற பதிவு பண்ண விட மாட்டேன்டா அப்படின்னு. இல்லடா அவங்க நம்மள இப்படி சொன்னதுனால தானே நம்ம அப்படி பண்ணோம். உனக்காக தானே நான் பண்ணினேன். இருந்தாலும் நீ அப்படி பேசிக்க கூடாதுடா. எப்படி உட்காந்துருந்தாங்க தெரியுமாடி? தலை இங்க பாரு, இதுதான விண்டோ. உன் காலை கொஞ்சம் தலைவை இப்படி உட்கார்ந்துருந்தாங்களா இல்லையா? நாம் இல்லை. அப்படி உட்கார்றதுல எனக்கு பிரச்சனை இல்லை. அதற்கு முன்னாடி என்ன செய்தீர்கள் அதுதான் பிரச்சனை. ஆமா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இப்படி காதோல் கேக்குறவங்களுக்கு காதோல் சேச்சா அப்படி நம்ம தப்பா பேசக்கூடாது. பிக் பாஸ்ல காதல் செய்யறவங்க எல்லாத்தையும் தப்பா பேசக்கூடாது. தம்பிங்களா, எல்லா சீசன்லயும் ஒரு காதல் காவியம் இருந்தது. அது காவியமா இருந்தது. இப்படி காவி துணியா இல்ல. ஏய் என்னதான் காதல் மலர்றதுக்குள்ளே அதுக்கு சமாதி கட்டி முடிஞ்சிச்சு. அதுவே அது ஒரு காவியமே இல்ல. சரி விடு, அது நான் தூக்கத்துல வரைஞ்ச ஓவியம். இந்த சீசன்ல தான் ஒரு காதல் காவியமே இல்ல. ச்சே, ஒரு சுவாரஸ்யமே இல்ல. நாங்க கற்பனையிலேயே போயிடுச்சு. இன்னொன்னு கற்பனைக்கு அப்பாற்பட்டு போயிடுச்சு. கற்பனைக்கு அப்பாற்பட்டு கன்றாவியா போயிடுச்சு. சோ சேட். நான் வைல்ட் கார்ட்ல எதிர்பார்த்தேன் சல்மான் கான், ஷாருக் கான், ஹிருத்திக் ரோஷன் மாதிரி யாரோ வருவாங்க. நீ யாரோ நீ வந்து தொலைஞ்சிட்ட. சரி விடு, ஸ்ட்ரெயிட்டா வந்ததே காப்பாத்திக்க முடியல. இந்த நான் வைல்ட் கார்ட்ல வந்ததை மட்டும் காப்பாத்தி கொண்டு போயிடுவேன்னா என்ன?